பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நமது அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைபடுவாராக. வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு, இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். நம்முடைய தேவன் இங்கே சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் வழி நடத்துகிறவர். நம்ம இந்த நாளுடைய காலை ஆராதனையில ஆண்டவர் எந்தெந்த விதங்களிலே எந்தெந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழி நடத்தினார். எதுவுமே இல்லாத சூழ்நிலை, வறண்ட நிலைமை. ஆனா அந்த வறண்ட வனாந்திரத்திலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? வழி நடத்தினார். எப்படி? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். இரண்டாவது, இந்த இருளான உலகத்துல இந்த கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பாதையில இருள் வரும் பொழுது அந்த பாதையில வெளிச்சம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் நமக்கு வேணும். கர்த்தருடைய வசனம் நமக்கு வேணும்னா அந்த வசனத்தை நாம் வாசிக்கணும், அந்த வசனத்தை நாம் தியானிக்கணும், அசை போடணும். அப்படி இருக்கும்போது அந்த வசனம் நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானால் வசனம் நம்முடைய தீபமாய் மாறணும். காலையில் சொன்னது போல நம்முடைய பாதைக்கு வசனம் தான் டார்ச் லைட். இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாத இருளான சூழ்நிலையில் வெளிச்சத்திற்கு கையில் டார்ச் எடுத்துகிட்டு போவோம். இப்போ யாரும் டார்ச் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா செல்லுலேயே என்ன பண்ணிருச்சு? டார்ச் வந்துருச்சு. அதனால் யாரும் கையில் என்ன பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் 3 செல் டார்ச் 4 செல் டார்ச் போட்டு என்ன பண்ணுவாங்க? கையில் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்கு? இருளான நேரத்தில் வெளிச்சம் வருவதற்காக. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலைகள் வரும்போது வெளிச்சம் வரணுமா? வசனம் தீபமாய் மாறணும். அதை நான் காலையில் சொன்னது போல், ஆடு மாடு எப்படி தான் சாப்பிட்ட உணவை மறுபடியும் அது தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து அசை போடுகிறதோ, அதே போல நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை தியானிக்கணும். அப்படின்னா அசை போடணும். அதில் ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ உதவியை கேட்கும் போது வசனத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு படம் பிடித்து காட்டுவார். நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல நேசராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி அந்த சத்திய ஆவியானவர் போதித்து நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்முடைய தேவனை போல நல்லவர் யாரு பாருங்க. அவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். உலாவுகிறவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? நம்மை உணர்த்துகிறார். உலாவுகிறவர் என்ன செய்கிறார்? ஞானத்தை தருகிறார். உலாவுகிறவர் ஆலோசனை தருகிறார். உலாவுகிறவர் போதனையை நமக்கு கொடுக்கிறார். உலாவுகிறவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினமும் நமக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி காலை வேளையிலே பார்த்தோம். இந்த மாலை வேளையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பனத்தினாலும் ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த வழிநடத்தப்பட்ட 2 பேரை, இந்த தேவனாலே வழிநடத்தப்பட்ட 2 பேரை இந்த மாலை வேளையிலே நாம் சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண்
உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். முதலாவது, ஆகாரை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார், அதை குறித்து தான் இந்த மாலை வேளையிலே முதலாவது நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் இருக்கிற முழு சம்பவமும் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த 16வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். சாராள் கிட்ட ஆண்டவர் பேசல. ஆனாலும் சாராள் அந்த சத்தத்தை கேட்டு 2 பேரும் புறப்பட்டு போகும்போது பயங்கர பஞ்சம் ஏற்படுகிறது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட உடனே எகிப்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் எகிப்தை விட்டு அவர்கள் வரும்போது யாரு கூட வந்தால் என்று சொல்லி பார்ப்போமானால், ஆகார் என்கிற அடிமை பெண்ணும் அவர்களோடு கூட அவள் என்ன பண்ணுகிறாள், வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லி இருந்தார். யார்? ஆபிரகாமை பார்த்து, உனக்கு சந்ததி உண்டாகும். உன் சந்ததி எப்படி இருக்கும்? நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருந்தாலும், சாராள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தோடு கூட ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டியாக அவள் கொடுத்தாள். நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மறுமனையாட்டி எல்லாம் கிடையாது. சில நினைக்கிறாங்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, மறுமனையாட்டி எல்லாம் இருந்திருக்குன்னு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மறுமனையாட்டி எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஒருவருக்கு ஒரே ஒரு மனைவி தான். அல்லேலூயா. ஒரு மனைவி, ஒரு புருஷன். அல்லேலூயா. ஆகாரை மறுமனையாட்டியாக சாராய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆகார் கர்ப்பிணியாக மாறினதினாலே சாராளை அற்பமாக எண்ண ஆரம்பிக்கிறாள். அது மாத்திரமல்ல, சாராளை வித்தியாசமாக நடத்த ஆரம்பித்து விட்டால் இந்த ஆகார். சாராள் நல்ல அம்மா தான், ஆனா எப்படி நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க வசனம் வாசித்தோம், கடினமாய் அவளை நடத்தினார்கள். கடினமாய் நடத்தினபடியினாலே அந்த வீட்டிற்குள்ளே ஆகாராலே இருக்க முடியவில்லை. இப்ப 16 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இப்ப ஓடி போய் எங்க உட்கார்ந்து இருக்கிறா? வனாந்திரத்துல போய் என்ன பண்ணி இருக்கிறா? ஆகார் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். நல்ல கவனிங்க, நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிற்குள் நடப்பதும் ஆண்டவருக்கு தெரியும். வனாந்திரத்திலே காரியம் நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கு என்ன காரியம் நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே இல்லை. என் ஆண்டவருக்கு எல்லாமே நன்றாக தெரியும். அல்லேலூயா. நாம வனாந்திரத்துல போய் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறவராய் இருந்தார். ஆண்டவருக்கு தெரியும் வனாந்திரத்தில் இருந்து இனி சாராளோடு கூட வாழவே முடியாது என்று சொல்லி தன் வாழ்க்கையை குறித்து குழப்பமுற்றவளாக வனாந்திரத்தில் நின்றபோது பரலோகத்தின் தேவன் யாரை அனுப்புகிறார் என்று சொன்னால் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தூதனை அனுப்பி இப்ப 16:8 வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே
எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். ஒரு மனுஷன் போல தேவதூதன் வந்து ஆகார் இடத்துல என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது, நல்ல கவனிங்க, ஆகார் பதில் சொல்லுகிறார், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு என்ன பண்ண வந்திருக்கிறேன். ஆனா இங்கிருந்து வருகிறேன், எங்கிருந்து வருகிறாய் என்று கேள்வி கேட்ட பொழுது இங்கிருந்து வருகிறேன் என்று சொல்லி அவளாலே பதில் சொல்ல முடிந்தது. ஆனால் எங்கே போகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு அவளாலே பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட நேரங்கள் வரும். பலவிதமான குழப்பம், பலவிதமான காரியம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 30வது அதிகாரம் 19 to 21 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நம்முடைய குடும்பங்களிலே பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் நடுவிலே நாம வலதுபுறம் போகிறதா இடதுபுறம் போவதா என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோம். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நம்முடைய குடும்பங்களிலே நெருக்கங்கள் வரும்போது யாரோ ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்வாங்கன்னு ஓடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை கன்ஃபார்ம் பண்றதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சூழ்நிலை இப்படி அப்படியே சொல்வது அது இல்ல. தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை கன்ஃபார்ம் பண்றதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுப்பது தெரியாத சூழ்நிலையிலே, தெரியாத சமயங்களிலே உங்கள் ஞானத்தின்படி தீர்மானம் எடுக்காதீங்க. கர்த்தரிடத்தில் உதவி கேளுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் என்ன பண்ணாங்க எடுக்காதீங்க. சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் எடுக்காதீர்கள். எந்த காரியமானாலும் நீங்க எங்க தெரியுமா போகணும்? தேவ சமூகத்திற்கு தான் போக வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் வலதுபுறம் போகவா இடதுபுறம் போகவா எனக்கு என்ன பண்ணவில்லை, தெரியவில்லை, புரியவில்லை, குழம்பி போய் நிற்கிறேன். ஆண்டவரை கூப்பிட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அந்த சூழ்நிலையில என்ன செய்வதென்று, எங்கே போவதென்று தெரியாத சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். வாழ்க்கையில போராட்டங்கள் வரும். ஆனால் அதற்குரிய எல்லா தீர்வும் எங்க இருக்கு தெரியுமா? பரலோக தேவனிடத்தில் தான் தீர்வு இருக்கிறது. எந்த மனிதனிடத்திலும் தீர்வு இல்லை. நம்மை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு தருகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆண்டவர் நம் கூட பேசுவார். சில நேரம் இப்படி இருக்கு, இது இப்படியே இருக்காது, அதற்கு ஒரு முடிவு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், ஆனா அது அப்படியே இருக்காது, அதற்கு ஒரு தீர்வு உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய யுத்தத்தின் நாட்கள் முடிந்து போகும். உன் முடிவை குறித்த நம்பிக்கை உண்டு. அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குழம்புகிற வேளையிலே நாம் தீர்மானம் எடுக்க கூடாது. எங்க தீர்மானம் எடுக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை நோக்கி கேட்டு பாருங்கள், நம்மோடு கூட பேசுவார். அவர் சொல்லுகிறபடி தீர்மானம் எடுங்க, நிச்சயமாய் வெற்றி உண்டு. ஒரு ஆகார் வனாந்திரத்திலிருந்து கடினமா, ஏன் வனாந்திரத்துக்கு போனா? சாராய் கடினமாய் நடத்தினபடியினாலே அவள் என்ன பண்ணுகிறாள்? வனாந்திரத்திற்கு என்ன பண்ணுகிறாள்? ஓடுகிறாள். இனிமேல் நான் வனாந்திரத்திலிருந்து என் வீட்டுக்கு நான் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே இருக்கிற நீரூற்றண்டையில் ஒரு தூதனை அனுப்பி பேசுகிறார். 16:8 வாசிங்க. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நல்ல கவனிய, அவ யார் என்று என் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அவ யாரு, அவளுடைய அட்ரஸ் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, எந்த இடத்திலிருந்து வந்திருக்கா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எங்க போக வேண்டும் என்றும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அப்படியே வனாந்திரத்தில் ஓடி போயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. 16 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. சில நேரத்துல போராட்டம், பிரச்சனை, ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இல்ல, நீ அங்கேயே போயிரு, நீ அங்கேயே போயிரு. அதிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஓட பார்க்க கூடாது. ஆண்டவர் சத்தத்தின்படி நடக்கும் போது தான் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ அங்கே இரு, அடங்கி இருன்னா என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். இல்ல ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னால் இருக்க முடியாது, இதை விட்டு நான் விலகி என்ன பண்ணுகிறேன், ஓடுகிறேன் நினைச்சா இல்ல. ஆண்டவர் எங்க இரு, அடங்கி இருந்தாரோ அந்த இடத்துல அடங்கி இருந்தால் நிச்சயமாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது ஒரு நபரை கர்த்தர் வழி நடத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நல்ல கவனிய. பிலிப்பு யார் என்று சொன்னால் 6வது அதிகாரத்தில் சபை பெருகிற்று. சபையிலே அநேக விதவைகள் பெருகிவிட்டாங்க. விதவைகள் பெருகுகிற சமயத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் குழப்பம் வருகிறது. அந்த குழப்பம் வந்த சமயத்தில் என்ன செய்தார்கள்? சபையாராக சேர்ந்து 7 நல்ல தலைவர்களை உருவாக்கி தெரிந்தெடுத்து அவர்களை விசாரிக்க வைத்தார்கள். அதிலே ஸ்தேவான், பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்கள், விசுவாசத்தில் நிறைந்தவர்கள், தேவ வல்லமையில் நிறைந்தவர்கள், அற்புத அடையாளங்களை செய்பவர்கள், சாதாரண விசுவாசிகள் தான். ஆனால் இந்த முழு நேர ஊழியர்கள் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் பிரசங்கம், மரணத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் மரித்த பின்பு சபைக்குள்ளே துன்பங்கள் ஏற்பட்ட சமயத்தில் ஜனங்கள் என்ன பண்ணார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட போது பிலிப்பு எங்கே போனான் என்று சொன்னால் சமாரியாவிற்கு அவர் போனார். ஒரு பட்டணத்திற்குள் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணார்? பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே தன்னை ஒரு பெரியவர் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கு செவி கொடுத்து வந்தார்கள். நல்ல கவனிய. போதும். ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, ஆவியானவர் ஒரு இடத்திலே மாறுதலை கொண்டு வருவதற்குத்தான் ஒரு இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இப்ப பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற இடத்திலே மாறுதலை உண்டாக்கணும், மறுரூபத்தை உண்டாக்குகிறவர்களாய் மாற்றணும். அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க எங்களுக்குள்ளே இருந்ததினாலே நாங்கள் இயேசுவை குறித்து என்ன பண்ணோம், கேள்விப்பட்டோம். நாங்கள் தற்கொலைக்கு போகல, நாங்க சண்டையெல்லாம் எங்க வீட்டில் இருந்ததெல்லாம் நின்று போயிட்டு சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால் உங்க வீடு. அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும். இன்னைக்கு எங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குன்னா காரணம் இந்த ஆலயத்துக்கு போகிற இந்த குறிப்பிட்ட நபர், இந்த ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற இந்த குடும்பத்தார் நிமித்தம் தான் இந்த சந்தோஷத்தை நாங்கள் என்ன பண்ணோம், பெற்றுக்கொண்டோம். அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நம்முடைய வீடுகளிலே இருக்கணும். பிலிப்புவை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 26, 27 அப்போஸ்தலர் நடபடிகள். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியாருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேக என்பவர்களுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. நல்ல கவனிங்க, நம்மை நடத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். நம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்தணும். சத்திய ஆவியானவர் நடத்துவார். கர்த்தருடைய தூதனானவர் பிலிப்புவை பார்த்து, நீ தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. 28, 29 வசனங்களை வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசணும். பிலிப்புவோடு கூட பேசினவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட என்ன பண்ணணும், பேசணும். ஆவியானவர் எங்கே நடத்தணும், ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. சமாரியா நாட்டில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் ரதத்தில் என்ன பண்ணுகிறான், வருகிறான், அவனோட போய் சேர்ந்து கொள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசும் பொழுது ஆவியானவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்பதற்கு நீங்களும் நானும் பழகி கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் பேசுகிறதை நாம் கேட்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அவர் போ என்றால் போகணும், பேசுனா பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போனா போகணும், பேசுனா பேசணும், நில்லுனா நிற்கணும்,
ஓடுனா ஓடணும். எத்தனை பேர் ரெடி? ஆமென். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் போராட்டம், பிரச்சனை, பாடுகளினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை சுத்தி நிறைய போராட்டம், பிரச்சனை நிறைந்த மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே பிலிப்புவை போல நம்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், வனாந்திரத்திலே ரதத்திலே வருகிறான், அந்த ரதத்துடனே நீ போய் என்ன பண்ணு, சேர்ந்து கொள். ரதத்திலே வருகிற அவன் என்ன செய்கிறான்? ஏசாயா புஸ்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ரதத்துடனே போய் பிலிப்பு கேட்கிறான், நீ வாசிக்கிறாயே அது என்ன என்று உனக்கு புரிகிறதா என்று சொல்லி பிலிப்பு கேட்கிறான். பிலிப்பு கேட்கும் போது அவன் சொல்றான், ஒன்னும் புரியல. ஒன்னும் யாராவது ஒருவர் எனக்கு விவரித்து சொல்லாவிட்டால் அது எனக்கு எப்படி புரியும்? யாரை பற்றி சொல்லுகிறான்? இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பற்றி பிலிப்பு சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தார்? இயேசு யாருக்காக? நமக்காகத்தான் பாடுபட்டார். இயேசுவை குறித்து அவனோடு கூட பகிர்ந்து கொண்ட போது அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த இருதயம் திறக்கப்பட்டதினால ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தண்ணீர் உள்ள இடம் இருக்கிறது. அதை பார்த்த உடனே கந்தாகே மந்திரி சொல்லுகிறான், ஞானஸ்நானம் எடுக்கலாமா? ஞானஸ்நானம் எடுக்கலாமா? உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான். நம்மை அதற்குத்தான் பிலிப்புவை போல பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவதற்காகத்தான் பிலிப்புவை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கை உயர்த்தியோ அல்லது உங்க இருதயத்தில் கையை வைத்தோ, ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரயோஜனமான நபராய் என்னை மாற்றுங்கப்பா. நாம எல்லாரும் கேட்கணும். நான் பரலோகம் போகும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், உனக்கு இத்தனை ஜீவிய நாட்களை கொடுத்தேன், இத்தனை கிருபைகளை கொடுத்தேன், இத்தனை தாளந்துகளை நான் உனக்கு கொடுத்தேன், அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பரலோகம் போகும்போது எத்தனை வீடு உனக்கு இருக்கு, உனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போறது இல்லை. அல்லேலூயா. இத்தனை நாட்களை கொடுத்தேனே, இத்தனை வருஷங்களை உனக்கு கிருபையாக நான் கூட்டி கொடுத்தேனே, எத்தனை பேருக்கு நீ பிரயோஜனமாய் இருந்தாய், எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருந்தாய். நம்மை நடத்தி செல்கிற ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தி செல்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அதே சமயத்தில் ஆண்டவரே நீர் நடத்தி செல்லும் பொழுது மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் உபயோகமா இருக்கணும், அவங்களையும் இந்த தேவராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை ரட்சிப்பின் பாதையிலே மற்றவர்களை கொண்டு வருவதற்காகத்தான் அவர்கள் நடுவிலே என்னை வைத்திருக்கிறீர். பிலிப்புவை போல என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே வழி நடத்துகிற கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஆகாரை வழி நடத்தினவர், பிலிப்புவை வழி நடத்தினவர், நம்மையும் வழி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? அப்படியே எல்லாரும் முழங்கார் படியிட்டு இந்த மாலை வேளையிலே, ஆகார் இனி வீட்டில் என்னாலே வாழ முடியாது, என்னுடைய நாச்சியார் என்னை கடினமாய் நடத்துகிறார்கள் என்று சொல்லி வனாந்தரத்திற்கு ஓடி போய் உட்கார்ந்திருக்கிறாள். ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் பேசுகிறார், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டபோது கேள்விக்கு அவளாலே பதில் சொல்ல முடிந்தது. ஆனால் எங்கே போகிறாய் என்ற கேள்விக்கு அவளாலே பதில் சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் தூதனை வைத்து சொல்லுகிறார், உன் நாச்சியார் அன்றைக்கே போய் அடங்கியிரு,
இன்றைக்கு நம்மை பார்த்தோம், இதுல இருந்து தப்பித்து விலகி ஓடிடலாம்னு நினைக்கிறோம். கர்த்தர் பேசுறாரு, நீ அடங்கியிரு, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பார். இரண்டாவது, பிலிப்புவை கர்த்தர் வழி நடத்தினார். பிலிப்போடு பேசுகிறார். ஒருவன் ரதத்திலே வருகிறான், அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு பேசினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ரதத்திலே வந்தவன் ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியலை. யாரை குறித்து வாசிக்கிறாய், புரியுதான்னு கேட்கும்போது, எனக்கு ஒருவர் விவரித்து சொல்லாவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன பொழுது பிலிப்பு தேவனை குறித்து பேசுகிறான், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அவனுடைய கந்தாகை மந்திரியினுடைய இருதயம் திறக்கப்படுகிறது, ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நம்மை சுற்றில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்காங்க. என்ன செய்ய ஏது செய்ய வழி ஒன்றும் தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட பேச, அவர்களோடு இயேசுவின் நாமத்தின் மகத்துவத்தை சொல்ல, அவர்களை இந்த பேழைக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் அவர்கள் நடுவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஆகாரை போல என்னையும் வழி நடத்தும், ஒரு பிலிப்புவை போல என்னையும் வழி நடத்தும். ஒப்பு கொடுக்கிறவங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவரே, ஆகாரை வழி நடத்தின கர்த்தர், பிலிப்புவை வழி நடத்தின கர்த்தர், என்னையும் வழி நடத்துவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. ஆகாரை வழி நடத்தின கர்த்தர், பிலிப்புவை வழி நடத்தின கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்தும். எந்த நோக்கத்துக்காக அவர்களை நீர் வழி நடத்தினீரோ, அதே போல எங்க பிள்ளைகளை, எங்களை எதற்காக கர்த்தர் பிடித்தீரோ அந்த நோக்கத்திற்கு நேராய் கர்த்தர் எங்களை வழி நடத்தும். பிலிப்புவை போல வழி தெரியாமல் இருக்கிற மக்கள் மத்தியில் எங்களை வைத்திருக்கிறீர். எதற்காக? உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்ல. ஆண்டவரே, அந்த ஜனங்களை ரட்சிப்பின் பேழைக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பிலிப்புவாக எங்களை கர்த்தர் பயன்படுத்தும். வசனத்தால் இடைகட்டும், பிரசன்னத்தால் இடைகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசணும். பிலிப்போடு பேசினவர் எங்களோடு கூட பேசணும். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும், கீழ்ப்படியணும். அதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த ஒரு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.